புதுசாக போட்ட காணிங்க பள்ளிக்கு இப்போ மாதிரி போட்டிங்க ஒரு காணொலி இல்லாமல் மீஞ்சி ஊரில் இது சீரான முறையில் இருக்குது மாஷாலாண்டு. அடுத்து வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று பார்த்து இங்கே பைக் பார்க்கிங்க்கு வந்து இந்த மார்க்கப் ஒன்று பண்ணி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்த விளங்குது. இல்லை ஜும்மா பள்ளி டைம்லலாம் இந்த பைக் நிறையா வர்றது இப்போ இன்னைக்கு வர அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. இது என்னோடய பள்ளியோட தோற்றம். சாப்பாடு கட்டு இன்னைக்கு போட்டிக்குது பள்ளி. இன்னும் வேலை அழிக்குது நிறையா செய்கிறதுக்கு. ஒரு வேலையாக முடிச்சு இந்த மாதிரி மட்டும்தான் இப்போ முடிஞ்சிருக்கு. ஓ மஷாலாண்டு மரங்களும் நாட்டி வச்சுக்குது உள்ளுக்கு. கைட்லைன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இடம் புது செய்கிற இடம் தங்காலைக்குது வாஷ்ரூம் டாய்லெட்ஸ். இந்த ஏரியா எப்பவும் கூலாக தான் இருக்குது. மரம் சுற்றியா போகிறோம். உள்ளுக்கு வியூஸை பாருங்கள். இப்போ இந்த பள்ளிவாசல்லேருந்து பார்த்தா ஒரு கண்ணு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றிக்குது. அதுபடி இந்த பாருங்கள். இது ஃபாரினில் வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து இதை பார்க்குறது ஒரு இதுதான். இதை பார்த்தா நான் ஃபுல் வயல்வெளிகள், இயற்கையான காற்று. இது இப்போ வந்து புகையில் நாட்டிக்கிறாங்க. முன்னாடி வந்து தக்காளி வெள்ளாமல் இது சோறு அரிசி அந்த இதெல்லாம் நாட்டுவாங்க ஒரு டைமுக்கு. இது எங்கட பிளேனா? இது பள்ளி பிளேன். இது எங்கட பிளேன். மாஷா அல்லாஹ் நல்லா ஆகிக்குது. இந்த மாதிரி தோட்டத்தெல்லாம் வரும். இது எங்கட பிளான். ஏன்டா இது வந்து நிறைய ஃபாரின் லீக்ராக்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்குரிய சான்ஸ் இல்லை. ஏன்னா இது புதுசாக தான் போட்டிக்கிறாங்க. அடுத்தது வந்து இதோட நோக்கம், இதோட எஸ்டிமேட் பண்ணிக்கிற இது அது ஒன்றும் வந்து சரியாக யாருக்கும் தெரியாது. ஷரிக் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியுமா இதை பற்றி? இதில் வந்து மெயினாக வந்து இந்த போட் அடிச்சிக்குது. நிறைய பேருக்கு சும்மா இந்த பிளேன் மட்டும்தான் விளங்குது எந்தன்னு தெரியா. இதில் மெயின் விஷயம் வந்து நாங்கள் பொதுவாக ஊராக்கள் சல்லி அப்படி சேர்த்து தான் இந்த பள்ளி வேலையை ஆரம்பித்தோம். இப்போ அதே அந்த ஊராக்கள் சல்லிலேருந்தே பள்ளியை கட்டி முடிக்கிறதுக்கு தான் ஒரு ஐடியா அழைக்கிறாங்க. அதில் வந்து இங்கே கீழே இந்த சின்ன சின்னதாக 2000 ரூபா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக போட்டிக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த 1.5 கோடிக்கிட்ட வரும். ஒருத்தர் 2000 வீதம் பொறுப்பெடுத்தா இது ஃபுல்லாக ஒவ்வொருத்தரும் தந்தாங்கன்னு சொன்னால் 1.5 கோடிக்கிட்ட வருது இந்த பள்ளியை கட்டி முடிக்கிறது. இது ஆரம்பத்தில் போட்டது, இப்போ கொஞ்சம் கூட வரலாம். இப்போ இந்த மாக்கப்பெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒவ்வொருத்தர் தந்துட்டு அப்படி வெட்டுறது. இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் வந்து எப்படியும் ஒரு 20 பேர் தான் கொடுத்திக்கிறான்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்ன விஷயம்னு தெரியா. அதனால தான் அப்படியே உடுபட்டு இது ஆரம்பத்தில் தந்தாங்க, அதோட உடுபட்ட மாதிரி இது வந்து ஃபுல்லாக தந்தால் ஆரம்பத்தில் போட்டது 1.5 கோடி மாதிரி மாரத்தி மாதிரி தான் போட்டிது. இந்த இதுக்கு வந்து எஸ்டிமேட்டட் பண்ணிக்கிறாங்க ஒரு 1.5 கோடி. இது ஆரம்பத்தில் போட்டு ஆரம்பத்தில் சாமான் வேலை கூட அப்படி இப்படி. இப்போ எத்தனை வருஷத்துக்கு போட்ட எஸ்டிமேட் இது? இது போட்டு ஒரு 3 வருஷம் கிட்டே 2 வருஷம் கிட்டே 2 வருஷம் முடிஞ்சுன்னா கொரோனா அந்த சீசனில் போட்டது. ஏன்னா இப்போ வந்து ஈக்கிய நிலைமையில பார்த்தா எப்படியும் 1.70 சரி வர கூட போகும். 1.70 கூட போகும். இன்ஷா அல்லாஹ் இதுக்கான உதவிகள் வந்து வெளிநாட்டில் நிறைய ஆட்களுக்கு இது இந்த விஷயம் தெரியாது. வெளிநாட்டில் ஆளுக்கு தெரியாது, மிச்சம் தெரியாது. இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களோட உதவிகள் எப்படி செய்யணும்னு சொன்னால் ஷரீக் எங்களோட குரூப் ஒன்று இருக்குது, ஊர் எல்லாரும் மீக்கிற குரூப். அதில் ஷரீக்கை கண்டெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அதுக்கு யார் எஸ்ஆர்னா முத்துசின்னானா ரிஃபைனானா இவங்க மெயின் ஆகிக்கிறாங்க இந்த விஷயத்தில். அவங்களையும் கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணால் பொதுவாக நிர்வாக சபையில் இதில் தான் இருக்குது. நிர்வாக சபையில் இதில் இருக்குது. அவங்கள கண்டெக்ட் பண்ணி கேளாத தருணத்தில் இவங்களை கண்டெக்ட் பண்ணாலும் ஓகே பண்ணிக்கொள்ளேன். ஓ அடுத்து எங்கள் இஸ்ஸத் நானா பள்ளி தலைவர் ஹமீமாஜா அவங்களாம் கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணால் இது வந்துக்குது. இதுதானே இது வீதி ஆஃப் ரோட். மாஷா அல்லாஹ். இது வந்து எல்லா
வரவு செலவுகளையும் இங்கே வந்து போட்டிக்கிறாங்க, தேவையான பொருளையும் இங்கே போட்டிக்கிறாங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இல்லை சார், இப்போ இதில் வந்து நிறைய பேர் இந்த தார் பேரெல்லாம் கொடுத்தாங்க தானே? ஒவ்வொருத்தர் சல்லி கொடுத்தாங்க, தார் பேரலுக்கு ஒருத்தர் பொறுப்பெடுத்து சல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி என்ன மாதிரி அப்படி செஞ்சாங்க. இது வந்து பெண்களுக்கான வழியா? அதா இது பெண்கள் மேலே என்ன வேலை முடியாத. இப்போ இந்த மாஷாலாண்டு இது பெண்களுக்கான இது ஏரியா ஒன்று இருக்குது. அதை கூட சம்பூர்ணம் பண்ணிக்கலாத நிலைமையில ஈக்கிறோம். என்ன சொன்னால் நோம்புகள் வரும்போது, நோம்பு ரமலான் மாதம் வரும்போது மிச்சம் கஷ்டமாகிக்குது இந்த ஏரியாவில் மறைச்சி இப்படியெல்லாம் பண்ணுறது. அதெல்லாம் வந்து சம்பூர்ணமாக இது பண்ணுறதுக்கு விஷயங்கள் நடக்கணும். நாளை இந்த மிம்பர் இருக்கிற நிலைமை கொஞ்சம் பாருங்கள். வந்து குத்துபான்னு சொல்லு, குத்துபா பிரசங்கம்னு சொல்லி வந்து ஊர் மக்களுக்கு அடுத்தது நபியா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட வாழ்க்கை வழிமுறையெல்லாம் விளங்கப்படுத்தி ஒரு முக்கியமான ஒரு ஜும்மா தினம் அதுக்கு ஈக்கக்கூடிய இந்த மிம்பரை வந்து இன்னும் சம்பூர்ணப்படுத்தில்ல. இதுக்கான உதவிகளை யாரும் செய்யறதுக்கு முன்னுக்கு வரேன்னு சொன்னால் மேலே சொன்னாக்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். ஏண்டா இது வந்து நன்மையில் பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் இதை மாதிரி விஷயங்கள் செய்கிறேன்டா. அடுத்து வந்து இப்போ வந்து முதமாதிரியில் இந்த பள்ளி நிர்வாக கூட்டம் நடக்கிட்ட உங்களோட என்னமான கருத்து இருந்தால் அவங்களோட வந்து பேசணும். புதன்கிழமை நைட் இஷாக்கு போகிறது உங்களோட என்ன கருத்து இதோ அதை வந்து அவங்களோட பேசிக்கூடலும் மஷூராக்களை தெரிவிக்கலும். சுற்றி இந்த பள்ளி விஷயங்கள் அப்படி அவங்களோட பேசி மஷூரா செஞ்சு எடுத்துக்கொண்டு வேண்டாம் சரி. இது மேல் மாடியில் வந்து பள்ளியில் இங்கே தான் மெயினாக பெண்களுக்கான தொழுகைகள் நடக்கக்கூடிய இடம். இந்த சிறார்கள் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து ரமலான் மாதத்தில் வந்து இதெல்லாம் தொலை வர ஏரியா எல்லாம் பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கு. நான் நைட்டில் எல்லாம் தொழுகிற டைமில் வந்து இந்த இடமெல்லாம் மிச்சம் ஒரு பாதுகாப்பற்ற இடமாயிருக்கு. சின்ன பிள்ளைகள் வந்து விழுகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. இது வந்து எங்களோட குர்ஆன் மதரசா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊற்றி ஆகிக்கிங்க. இங்கே தான் குர்ஆன் மதரசா நடக்கிற இடம். ஸோ மாஷாலாண்டு இப்போ இது யார் ஐடியான்னு தெரியாது, ஒரு நல்ல விஷயம் உண்டு. மக்களுக்கு தெரியறதுக்கு வந்து இந்த இஸ்லாமிக் வெல்ஃபேர் சொசைட்டிலேருந்து எவ்வளோ வரவு செலவு எல்லாம் வந்து இங்கே போட்டிக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஜனவரி டு ஏப்ரல். இது வந்து 2022 மே ஜனவரி டு ஏப்ரல். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர மையங்களுக்கு சாதாரணமாக இங்கே சாப்பாடு ஆக்குற விஷயம் நடந்துட்டு மஷால் எங்களோட ஊரில் தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க அந்த சாப்பாடு ஆக்குற விஷயத்த. இப்போ நிறைய ஊரில் கண்டினியூ நடந்துட்டு